அவர் கைது செய்ய போகிறப்ப இங்கேருந்து குறுக்கு பாதை இருக்குங்க புள்ளம்பாடிக்கு. சரிங்க. இப்படியே அந்த கூளையாறு இப்படியே போனால் முள்ளான்னு ஒரு ஊர் இப்படியே போனால் புள்ளம்பாடி போயிடுங்க. புள்ளம்பாடி ஆமாம். அப்போ அந்த பாதை வழியாக தான் போய் அவர் புள்ளம்பாடி பஸ் ஸ்டாண்ட்லேயும் பஸ் இல்லை, சகாயா மாதா கிட்ட போய் பஸ் ஏறி இருக்கிறார். அங்கே தான் அரியலூர் ரோடில் உள்ள சகாய மாதா ஹாஸ்பிட்டல் அந்த இதில் பஸ்ஸில் ஏறப்போ தான் அந்த ஆடியோ பாதங்கிற இன்ஸ்பெக்டர் அதில் வந்திருக்கிறார். பஸ்ஸில் வந்தவர் சந்தேகப்பட்டு தான் அவரை கைது பிடிக்கிறார். அரியலூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்குறாரு. பஸ் ஸ்டாண்ட் இறங்கினோன்னே ஒரு பஸ்ஸுக்கு அங்கே இங்கேயும் பார்த்துருக்கிறாரு போகிறதுக்கு. அடுத்து எங்கே போகிறதுங்கிறதுக்கான அதை நான் விசாரிக்கிறப்ப கலியபெருமா கோயில் பகுதிக்கு போகிறதுக்காக நான் தான் சொன்னாருங்க. அதுக்கு பிறகு அப்படியே அரியலூர் பஸ் ஸ்டாண்ட் இது பண்ணுறப்ப இவர் அதுக்கு முன்னாடி தகவல் கொடுத்துருக்காங்க லோக்கல் போலீஸு. இது போய் இவர் சுதாரிக்கலை, முன்னாடி யாரோ பிடிக்கிறாங்கன்னு தட்டி விட்றாரு. அதுக்கு பிறகு தான் அவர் சுதாரிச்சிருக்காரு காவல்துறைன்னு. அப்போ தான் இடுப்பில் கத்தி வச்சுருப்பார், வெடிகுண்டும் வச்சுருப்பார். ஆனால் வெடிகுண்டு போட்டால் மக்கள் பாதிக்கப்படுவாங்களேன்றதுக்காக தான் கத்தியால் எடுத்து குத்துறாருங்க. ஆடியோ பார்த்து குத்துறப்ப தான் தேக்குறாரு. அப்போ அந்த மங்களமேடு ஒரு பாய் அஜீஸ் அவன் இந்த பிராத்தல் தொழில் நடத்துகிறவன். அவன் போலீஸுக்கு அவன் தான் நல்லா ஆஜானுபாகமாக இருப்பான், கமலஹாசனோட ஹைட்டாக இருப்பான். அவன் தாங்க பின்னாடி போய் பஸ் ஸ்டாண்டில் கட்டி பிடிச்சிடறான். ஆமாம், பிடிச்சப்போ தான் போலீஸ் அப்புறம் அதுக்கு பிறகு தான் திருச்சி சிறை. அவர் சிறைக்கு போனதுக்கு பிறகு நீங்கள் பலமுறை போய் பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கோம் சார்.